எல்லாருமே வந்து ஒரு கார் டிரைவிங் ஸ்கூல் மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் ஹவ் லேர்ன்ட் தேர். நானும் அதே மாதிரி போய் கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே வந்து 2 ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஒருத்தர் வந்து கற்றுக்குட்டிங்களுக்கு, இன்னொருத்தர் வந்து ரீசனபிளி அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ்க்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்க ஆரம்பித்தப்போ அந்த கற்றுக்குட்டி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். 4th or 5th டே நான் போகிறேன் என்னோட டிரைவிங் லெசனுக்கு. திஸ் அதர் பர்சன் வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ வாஸ் தேர், த சீனியர். அப்படின்னோடனே எனக்கு ஒரே குஷி, சரி நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டோம் போல இருக்குது. 4வது நாள் ஃபர்ஸ்ட் டைம் மெயின் ரோட் போகிறோம், ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. போகிறோம் மெயின் ரோட். அந்த காலத்து மெயின் ரோட், அந்த காலத்திய டிராஃபிக் தான். அதுவே பயமாக தான் இருந்தது. ஒரு லாரி, ஓகேவா, எங்கள் அப்போவும் ஏதோ ரோட் போட்டுட்டு இருக்காங்க இப்போ மாதிரியே அந்த ரோட்டில் எங்களை ஓரம் கட்டிட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டா. ஸோ நான் பயந்துட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன். ஐ ஆல்மோஸ்ட் வெண்ட் ஆஃப் த ரோட், வாட் எவர் ரோட் வாஸ் தேர். சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் ஆச்சு. ஸோ வந்து he'll give me tips அப்படின்னு நினைச்சா அடிச்சு தூக்க வேண்டியதானேம்மா, போமா ஃபாஸ்டா போமா அப்படிங்கிறாரு. நான் ஒரு நிமிஷம் ரோட பாக்குறது விட்டுட்டு அவரையே பார்த்து ஸ்டேர் பண்ணிட்டு இருந்தேன், என்னது இது, இவரு தான் சீனியர் இன்ஸ்ட்ரக்டரா அப்படின்னு. ஸோ யூ ஆல் நோ இல்லையா, அவங்க கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கும், கிளச் அண்ட் பிரேக். ப்ரெஸ் பண்ண ஆக்சிலேட்டரை மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ விடலையே, அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணுற வரைக்கும் விடலை. எனக்கா இங்கே நடுங்குது. ஐயோ நம்ம இன்னைக்கு 1 pieceல வீட்டுக்கு போவோமா, அந்த இன்ஸ்ட்ரக்டரே பரவாயில்லையா இருந்தது, இன்னொரு 10 நாள் அவர் கூடவே ஓட்டிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் எனக்கு. ஐ எம் நாட் வெரி ரிலீஜியஸ். அன்னைக்கு நான் வேண்டாத தெய்வம் இல்லை, சரியா. ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நான் நிறைய டேர் டெவில்ரி பண்ணியிருக்கேன். ஆனால் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி அன்ஃபர்கெட்டபிள் ஃபார் மீ. Me becoming a father, that moment itself was expected, but it was extremely indescribable. புரிஞ்சுக்கிறதோ இல்லை அதை பற்றி பேசுறதோ என்னால் எனக்கு வேர்ட்ஸ் இருக்காது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இது மாதிரி நடக்கும், அந்த மாதிரி நீ பார்த்துக்கணும், இதெல்லாம் நீ வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். எங்கள் அப்பா வந்து எனக்கு பிக் ஹீரோ. ஸோ அவர் அளவுக்கு என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வேறு. அண்ட் அவர் மாதிரி ஆகணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேறு. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்டு, தென் அவனை ஃபஸ்ட் டைம் அவனை தூக்கும் போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபியர், ஒரு நர்வஸ்னஸ் அண்ட் ஸோ மெனி எமோஷன்ஸ் அட் த சேம் டைம். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு என் லைஃப்பில் இப்போதைக்கு இருக்கிறதே பெஸ்ட் மூமெண்ட். என் ஒய்ஃப் கிட்ட நான் வந்து அந்த கல்யாணம் பண்ண மூமெண்ட் கூட நான் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நான் சொல்ல மாட்டேன். அது யாருமே ஆக்சுவலி சொல்ல மாட்டீங்க. என் ஒய்ஃப் அக்ரி பண்ணுவா, ஓகே பையன் வந்து கையில் பிடிச்சது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதில் அந்த ஹாப்பினஸ் கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருந்தது. பட் ஸ்டில் இட்ஸ் on the work. I just wanted to share that this was my moment, my first of something that I wanted to share. So I dedicate this to my son. Thank you. எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அது வந்து எனக்கு இல்லை. பட் மை டேட் பிளேஸ் அ மேஜர் ரோல் வாட் எவர் ஐ டிட் ஃபர்ஸ்ட் டைம். கிணத்துல வந்து நீச்சல் சொல்லி தருவாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் என்னை குதிக்க சொன்னது அவர் தான். குதி ஒன்றும் ஆகாது, நீ மிதந்துருவ அப்படியே அப்படின்னாரு. நம்மளும் சரி மிதக்குனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிதந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லாரு குதிச்சிடலான்னு சொல்லிட்டு குதிச்சிட்டேன். அவர் என்னை தேடுறதுக்குள்ளே போயிட்டாரு. நான் பார்த்தா மேலே இருக்கேன். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ பிரேக் த்ரூ தட் வாட்டர் ஃபியர். அது ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. பட் அதில் ஒரு மெமரபிள் இது வந்து அப்பா வந்து சொல்லுவார், காலேஜ் வந்து நான் ஜிசி சேலம் ஆக்சுவலி. ஸோ இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் டே போகும்போது என்ன சொன்னால், நீ வந்து எதுவும் பயப்படக்கூடாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ யாரை பார்த்தாலும் மறைக்கணும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஒரு சின்ன பையனாக இருப்பேன். அதே மாதிரி அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ ஜாயின் ஆனது வந்து 2 சைடு நான் நடுவில் உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ஸ் டீச்சர் தான் ஃப்ரெண்டில் வந்துட்டு, அது அவங்க நேம் வந்து முஃபா சம்திங் லைக் தட். ஸோ அவங்க சொன்ன உடனே என்னது மும்தாஜ் அப்படின்னு நான் சொன்ன உடனே 2 பேர் மட்டும் சிரிச்சானுங்க, நான் சிரிக்கல. 2 பேர் சிரிச்சவங்க 2 பேர் மட்டும் எந்திரிங்க வெளியே போங்க. அவங்க 2 பேர் தான் இப்போ வரைக்கும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. தட் வாஸ் மெமரபிள் ஒன். அன்றைக்கி நைட்டு போனோடனே ரேகிங் பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்து மெக்கானிக்கல் பசங்களாம் வாங்க, தம்பி நீ யாரை பார்த்தாலும் மறைக்கணும்னு அவரும் சொல்லிட்டாரு. இதுவுமா நம்ம வாஷ்ரூமில் வச்சுட்டு ஒருத்தருக்கு கிராஸ் பண்ணி வந்தாரு, அவரையும் பார்த்து மறைச்சேன் பயங்கரமாக. மறைச்ச உடனே தம்பி நீ நைட் ரூம் வந்துருப்போம்.
அப்புறம் அன்னைக்கு நைட்டு போய் தேடினோம் அவனை, எங்கேயுமே இல்லை எங்கள் ஹாஸ்டலில் அந்த பையன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் சீனியர். அடுத்த நாள் கூப்பிட்டு ரேங்க் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஸோ தட் வாஸ் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஆல். ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் லண்டன். நான் வந்து எப்படின்னா வீட்டில் வந்துட்டு பொத்தி பொத்தி வளர்ப்புக்குள்ள மேகலன்ற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு அது நான் க்ரோயிங் அப். ஸோ நான் திஸ் வாஸ் பீக் கோவிட். அதாவது அப்போ இந்தியாலாம் வந்துட்டு அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் யூகேலாம் ரெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பட் ஐ ஹாவ் டு கோ பிகாஸ் வீசாவோட பீரியட்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் தான் இருக்குது. போய் அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தே வுட் நாட் இஷ்யூ மீ அ போர்டிங் பாஸ். 15 minutes 20 minutes half an hour I've been waiting. வராங்க மேனேஜர்லாம் வராங்க பார்க்குறாங்க, என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம், எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இல்லை there seems to be some problem with your visa, எங்களுக்கு சிஸ்டமில் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது, ஸோ we can't issue you boarding pass அப்படின்ட்டு. I am like, I don't know, so what am I supposed to do? You have to talk to Indian embassy அப்படின்ட்டாங்க. கோவிட்ல you want me to talk to Indian embassy? சரி ஓகே I try அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி செம அப்செட். திரும்ப வெளில வந்தோன்னா I told my parents இதுதான் happen, I have to go back home. வீட்டுக்கு போயாச்சு. பீக் ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன பண்ணது, இது வந்து இந்த ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். புதுசாக இருக்கே, கடுப்பாக இருந்தால் படுத்து தூங்கலாம், பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். தட் இஸ் மை கோப்பிங் மெக்கானிசம் போல. அதெல்லாம் ஒரு ஷார்ட் ஆகி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐ புக் த ஃப்ளைட்டுன்னு ஒரு 3-4 daysலேயே ஷார்ட் ஆகி புக் another flight போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் பை மை செல்ஃப். ஐம் கேரிங் 2 big bags and I think அது ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு இந்தியன் பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஹை ப்ரொஃபைல் க்ரைம் பண்ணிட்டு அப்படியே உங்களை லைனாக கூட்டிட்டு போவாங்க, லைனாக அந்த பஸ்ஸில் ஏறுங்க, லைன் பண்ணுங்க, they'll take care of everything. உங்கள் லக்கேஜ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு 5-star ஹோட்டலில் போட்டுருவாங்க. ஒரு 10-14 days you have to be in the 5-star hotel. அதுக்கப்புறம் முடிச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு. Graduation, that's when I brought my parents to London. So நான் நிறைய ஊர் சுற்றி பார்த்துருக்கேன் and everything, but that was all done by my father. But that one particular trip where everything, நான் வந்துட்டு I got into my job and I paid for their travel, I paid for their stay, I paid for everything. ரொம்ப பெருமையாக இருக்குங்க, ரொம்ப பெருமையாக இருக்கு. என் எஃப்டிஎஃப்எஸ் ஷோ வந்து நான் வந்து மெர்சல் போனது தான் ஆக்சுவலி. அப்படி இருக்கும்போது போயிட்டேன். ஒரு மாதிரி எனக்கு ஆக்சுவலி அதுதான் நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமேல் ஃபஸ்ட் எஃப்எஸ் போகக்கூடாதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ண இது. ஆக்சுவலி பட்ஜெட் டிக்கெட்டில் போயிட்டோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஒரு கேட்டகரி மாதிரி, ஏன்னா ஒருத்தங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் மொபைல் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தன் அவன் கழுத்து ஃபுல்லாக இவ்வளோ பெரிய சரம், என்னன்னு பார்த்தா அவனுக்கு பொடி கிடைக்கல போல, கலர் பொடி, அவன் மஞ்சத்தூள் சக்தி மஞ்சத்தூள் வாங்கி அப்படியே சரத்தை இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே உள்ள ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உள்ள போயிட்டு அப்புறமா படம் வருது, சர்டிஃபிகேட் போடுறாங்க, அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிராஃபிட்டி போடுறாங்க, இந்த இவரு பக்கத்தில் அந்த சாம்பிராணி போடுற மாதிரி இந்த மஞ்சத்தூள்லாம் எல்லாரும் தூக்கி போட்டு இருக்காங்க. சாங் வருது, எல்லாரும் சட்டையை கழட்டி தூக்கி போடுறாங்க, செருப்பை கழட்டி தூக்கி போடுறாங்க. இவன் ஒரு பக்கத்தில் அந்த ஒன்னா பிச்சு மஞ்சத்தூள் எல்லாம் எனக்கு படம் பார்க்கறத விட்டு எல்லாரும் நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போனதால எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் புதுசாக இருந்தது. ஆனால் பார்த்தோம் இன்டர்மிஷன் வரைக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் இன்டர்மிஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வருது ஆள போகிற தமிழன் சாங் வருது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆக்சுவலி எல்லாரும் தூக்கி போட்டவங்க இப்போ வரும்போது அவங்ககிட்ட கிராஃபிட்டிலாம் இல்லை, அந்த டூலில் எதுவும் இல்லை, கீழே இருந்து பொறுக்கி தூக்கி போகிறாங்க. அவன் சட்டையும் கழட்டி தூக்கி போட்டான், ஆக்சுவலி அதான் செருப்பும் போட்டான், அப்படியே எதுவும் பேண்ட்டை கழட்டி, நான் போய் சொல்லல, லிட்டரலாக பேண்ட் இப்படி பறக்குது. பாக்குறேன் ஸ்கிரீனை பாக்குறேன், போதே நிறைய பார்த்தேன், இவன் கத்துறான் பார்த்துட்டு ஓகே எஃப்டிஎஃப்எஸ்னா இப்படிதான் இருக்கும் போல, இது ஒரு வேற ஒரு உலகம், இந்த உலகத்துல வந்துட்டோம், முடிகிற வரைக்கும் கம்மல் இருப்போம். இந்த மாதிரி நடந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அப்புறம் வெளியே போயிட்டேன். வெளியே வரேன், ஒரு பக்கம் ஃபுல்லா மஞ்சள் கலர், நான் அப்படியே ரெட் டிஷர்ட் போட்டிருந்தேன், இந்த பக்கம் ரெட்டு. இது எனக்கு ஆக்சுவலி நான் இதை பத்தி பேசும்போது அண்ணா வந்து அப்பவே ஒரு கியூ கொடுத்துட்டாரு, ஒரு தலைவர் உருவாகிறதுக்கு ஒரு யுகம் இருக்கும். 2007 சிவாஜி படம் ரிலீஸ். அப்பா கூட்டிட்டு போறாரு. தாம்பரம்ல வித்யா தியேட்டர் அப்படின்னு ஒரு லோக்கல் தியேட்டர் இருக்கு. அவ்வளோ செலிப்ரேஷன் இருக்கும். ஒரு சின்ன தியேட்டர் தான் அது. ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் தியேட்டர் கேட்ல இருந்து நீங்க தியேட்டருக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா. அண்ட் சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேண்டமும் அந்த டைம்ல அப்படி இருக்கு. ஸோ அடிச்சு புடிச்சு டிக்கெட்லாம் வாங்கிட்டு தியேட்டர் உள்ள போறோம். போகும்போது பார்த்தா கரெக்டா வலியலக்கா சாங்கோட கியூ ஆரம்பிக்குது. பிடிச்சி எங்க அப்பா சீட்டை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஆனா எனக்கு ஏதோ
சரியா செட் ஆகல. இல்ல இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ இருக்கு, ஏதோ நடந்திருக்கு, எனக்கு முழுசா பார்க்கணும், போட சொல்லுங்க அப்படின்னு நான் வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் அழுகலாம் கிடையாது. அதாவது என்னை கடத்திட்டு வந்திருக்காங்க வீட்டுல இருந்து அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் கத்தி பெருசா இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5-10 நிமிஷம் அழுது தள்ளி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே வேணாம், பட் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. படத்துக்குள்ள அப்படியே முழுக ஆரம்பிச்சாச்சு. கத்தி கூப்பாடு போட்டு எப்படி ஆரம்பிக்கும் போது அழுது கத்திக்கிட்டு இருந்தனோ ஃபுல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி கத்தி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தாச்சு. இவ்வளோ பெருசா ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தது வந்து மைண்ட் வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடுச்சு. சினிமாவில் வந்து பயங்கர லவ், கொஞ்சமா இருந்த லவ் வந்துட்டு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நானும் வந்துட்டு இந்த படத்தை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பட் அப்போ வந்துட்டு இந்த பைரசி, டிவிடி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தெரியாது. அடுத்த பொங்கலுக்கு கலைஞர் டிவியில படம் போடுறாங்க. இந்த படம் போடுறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஓகே, இருக்கிற எல்லா பிளானையும் கேன்சல். கண்ணாமூச்சிலாம் நம்ம விளையாட போடுறது கிடையாது, நம்ம வந்துட்டு பார்லிஜி வாங்க போறது கிடையாது. 10 வயசு தான் போவோம், அப்படி பார்க்காதீங்க. 10 வயசுல இதுதான் என்னோட பிளான். நான் என்ன யோசிச்சேன் முடிச்சுக்க சொல்றேன். ஆக்சுவலா படம் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, பராசக்தி இந்த மியூசிக் ஆரம்பிச்சு தலைவர் அரெஸ்ட் ஆகுற சீன் வரும். நான் வந்துட்டு எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுறேன். பாத்தீங்களா, ஏதோ ஒரு சீன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, நீங்க காட்டவே இல்லை, என்ன ஏமாத்திட்டீங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு ஞாபகமும் இல்லை. அவங்களுக்கு இந்த பையன் அழுதாங்க கொண்டாங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல, அது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க அந்த படத்தை பத்தி பெருசா கேரே பண்ணல. ஐ திங்க் ஒரு 4 months பேக் இருக்கும். அப்ப நான் வந்து மறுபடியும் நான் சிவாஜியை பாக்குறேன். எங்க அம்மா கூட இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன் வரும்போது நான் என்னையே அறியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு பக்கத்துல இருந்து யாரும் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. நான் வந்துட்டு எதுவும் சொல்லிக்கல. ஃபுல் படத்தை நான் பார்த்துட்டு அகைன் இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஓடுது இன்னத்துக்கும். அது நான் வந்து 3வது வாட்டி படம் பார்க்கறேன் அப்படின்லாம் இல்லை, ஒரு 30-35வது வாட்டி நான் சிவாஜி பார்க்கறேன். இன்னும் அது என்னை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ எனக்கு மறுபடியும் சிவாஜி பார்க்கறியாப்பா அப்படின்னாலும் நான் போய் பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கும். பட் அவ்வளோத்தையும் நான் என்ஜாய் பண்ணி முடிச்சு, இதுக்குதான் நம்ம சினிமாவை இவ்வளோ லவ் பண்றோமா அப்படின்ற மாதிரியான ஒரு பிளிஸ்ல இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. காலையில் அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் டே ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே ஆடிட்டரில் உட்காரிச்சிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து இஎம் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக் மீடியா. இப்போ சாட்சி பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணு, லைக் ஃபர்ஸ்ட் அந்த காது தோடு மட்டும் தெரிஞ்சு நான் பண்ணி பார்க்குறேன். திருப்பி எவ்வளோ குறுக்க வந்துகிட்டே இருக்கா, என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறமா பக்கத்தில் ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆனா, அவனும் எங்கள் டிபார்ட்மெண்ட் தான். அப்போ தான் நேம் சொல்லி டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அப்புறம் சொன்னே அவனே என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சரி சரி, அதுக்குள்ள அவங்களோட பேசிட்டு இருக்கிறவங்க அந்த பொண்ணை காணும். சரி, அப்புறம் லாஸ்ட் கேண்டீன் வந்துட்டு காஃபி கொடுக்கலான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன். எங்கிட்ட பேசிட்டு இப்படி திருப்புற ஒரு பொண்ணு மேலே வந்து காஃபி கொட்டிட்டான். ஓகேவா, அவள் தான் அப்புறம் கொட்டிட்டா. இவன் பக்கத்துல அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடா. அவ்வளோ திட்டே இருக்கா அவன் பாட்டுக்கு. நான் அப்படியே ஸ்லோ மோஷன்ல பார்த்துட்டு அவள் பார்க்குறேன். இது அவசரா பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பிட்டேன். திரும்ப ஆனால் செம்ம எரிச்சு. அப்புறம் ஓகே, கடவுள் 2வது சான்ஸ் கொடுத்துரு, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். சரி சரி நாங்கள் பரவாயில்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஓகே, சாரிலாம் வேணாம், ஒரு காஃபி கூட குடிக்கலாமா கேட்டேன். படிக்கிறதா அப்புறம் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டே குடிக்கலன்னா அப்புறம் மிஸ் ஆகும். அவங்க அந்த காஃபி பிளேட்ல வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு டப்பு நீங்க பாக்கெட்ல பென் எடுத்து நம்பர் எழுதி கொடுத்துட்டேன். கேட்கறதா தப்பு, கொடுக்கறது தப்பு இல்லை, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு